எங்கேயுமே வேக்கண்ட் இல்ல போல இருக்கு. எங்க உட்காரலாம்? இவன் வேற பயமுறுத்திக்கிட்டே இருக்கானே. யார் அவன்? உங்க ஃப்ரெண்டா? மச்சான் எப்படிதான் உசார் பண்ணிட்டு தள்ளிட்டு வரானே தெரியல மச்சான். மச்சி சப்ப ஃபிகர் ஆஃப் இந்தியா. இதுக்கு தானே பீச்சுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்னேன். அவங்களுக்கு பொறாமமா. அங்க ஒரு ஷோ முடிஞ்சது. போலாமா? எதுக்கு இங்க வரணும்னு சொன்னீங்க? நான் உன்கிட்ட நம்ம லைஃப் பத்தி நிறைய பேச போறேன். நிறைய பேசணும்னு தான். அண்ணா சங்கு நல்ல சகுனம்டா. இப்ப தாண்டா வந்திருக்கோம். போடா. நானும் இப்பதானே முதல்ல போனி. நான் உங்ககிட்ட சங்கு விற்காம விட மாட்டேனே. நான் உன் சங்க அறுக்காம விட மாட்டேன்டா. முதல்ல நக்காவ ஆதுகார நீ என்ன பத்திரமா பாத்துக்குவீங்களா? சத்தியமா. அண்ணா சுண்டல் வேண்டாம்டா. அண்ணே கேட்டு சொல்லுங்கண்ணே. நோ தேங்க்ஸ். இந்த கொழுங்கனுக்காக ஒரு சுண்டல் வாங்க கூடாதா? கூடாதுடா. போடா. டக்கர நீ டக்கரா. சொல்ல வந்தத சொல்லவே இல்லையே. சொல்லுனாதா? நாதான்னியா நாரதான்னியா? பூவே என்னப்பா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துக்குது, பூ கூட வாங்கி கொடுக்காம இருக்கிற? பூ வாடி இருக்கே. வேணாக்கா. நானே வச்சு விடுறேம்மா. பரவாயில்ல, நானே வச்சு விடுறேன். காக்கா. ஐயோ எவ்வளோக்கா? 10 ரூபாய் முழம், 5 ரூபாய் வச்சு விட்டதுக்கு. வச்சு விட்டதுக்கு 5 ரூபாய் டிப்ஸா? சுத்தம். இந்தாக்கா. ஓ டிப்ஸா? ஃப்ரீயா இருக்க விடுறாங்களா? இங்க வந்து உட்காருது என் கனவு தெரியுமா? ஏ அண்ணா காஃபி ஆட்டியானே? விஷம். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பசிக்குமே. காஃபி சாப்பிடலாமா? ஓ காஃபி குடுறா. நீ தானே இருக்கே. அப்புறம் கூட காஃபி ஆட்டியா என்ன? சிப்பா. எல்லாரும் காதல் ஜோடி பாத்தியா? அந்த கட்டு மரத்துல கட்டி குடிச்சதை கேட்டியா? செருப்பு வருது பாரு. ஏமா பாட்டு பிடிக்கலையா? எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி அங்கிள் வராங்க. ஐயோ எனக்கு மாட்டல. இந்த வயசுல ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? போங்கடா போய் புள்ள குட்டிய படிக்க வைங்கடா. நான் கிளம்பறேன். ஏய் சொப்னா பின்னால வந்துடாத. இப்படி முக்காடு போட வச்சிட்டானுங்களே. டேக் கேர். மே ஐ கமிங்? கெட் அவுட். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். டேய் எஸ் ஓ அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. யூ ஈட் சுண்டல்? இங்க வாடா உட்கார். கோல்ட் இஸ் டைம்ண்ணே. எத்தனை வேணும்? அரை மணி நேரத்துல எத்தனை விப்ப? 10 விப்பேன். அந்த 10 நான் வாங்குறேன். உட்கார். பொய்யா சொல்லாத பொருந்தாத சக்கமா உள்ளத. இந்த சுண்டல் எவ்வளவுடா? 5 ரூபா தானே? 5 ரூபா. 5 மாசம் உழைப்புடா. கெடுத்துட்டீங்களேடா. என்னென்ன சொல்றீங்க? 5 மாசமா கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை உஷார் பண்ணி கூட்டு வந்தா எல்லாரும் கெடுத்து விட்டீங்களேடா. போயிட்டா. யாருண்ணே கெடுத்தா? உங்க பசங்க தான்டா. அண்ணே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு என்னைய கூப்பிட்டு வச்சு கம்ப்ளைண்ட் பண்றீங்கண்ணே. நான் ஒன்னும் சங்க தலைவர்லண்ணே. ஓ ஆட போட. மில்லி மீட்டர் விஷயத்துக்குலாம் கிலோமீட்டர் கணக்கா வருத்தப்படுறீங்களேண்ணே. என் கதையை கொஞ்சம் கேக்குறியா? நீயே வருத்தப்படுவடா. சரி கடிக்காம சொல்லுங்க சீக்கிரமா. ஓ எனக்கு தங்க செயின், உங்களுக்கு கீ செயின். ஃப்ளோவா போறத கெடுக்காதடா. சாரிண்ணே ஃப்ளோண்ணே. இந்த மூஞ்சிக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கொடுத்தாதான் உண்டு. ஒரு மீட்டரை போட்டு பார்க்கலாமே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த கீ உங்களோடதா? இல்லையே. உங்களுதா? என்னது இல்லைங்க. உங்களுது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு எடுக்கிறீங்க? இல்ல யாருதுன்னு கேட்டு கொடுத்துடலாமேன்னு. 2 பேர்கிட்ட கேட்பீங்க, அப்புறம் தூக்கி போட்டுருவீங்க. கிடந்த இடத்துலயே போட்டீங்கன்னா தொலைஞ்சவங்களே தேடி வருவாங்க. கீழே போடுங்க ப்ளீஸ். போட்டுட்டேங்க. ஆட பிரதர் கீயா? ஆமா சார். இதோ இங்க இருக்கு. தேங்க்ஸ் சார். ஓகே. கர்மம் கண்டதும் காதல. வண்டி கொடம் சாயுதே. காதல் ஒரு நல்ல குரு. ஆனா அது எல்லாரையும் சீடர்களா ஏத்துக்கிறது இல்ல. முட்டு போட டேய். டேய் வீந்திராதரா. ஓகேயா? ஓகே சார். அதெல்லாம் வச்சுக்கியா? தேங்க்ஸ். இந்தா புடி கிளம்பு. ஏய் ஸ்டாப். ஏய் ரோட் சைடு ரோமியோ, நீ என்ன சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கியா? நோ பட் எனக்குன்னு பல கம்பெனிகள் இருக்கு. அப்புறம் எதுக்கு குரங்கு வித்தையெல்லாம் பண்ணிட்டு திரியற? வீலிங் குரங்கு வித்தையா? உங்களுக்கு பிடிக்குமேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் தெரியுமா? எனக்கு பிடிக்கும்னு எவன் சொன்னது? அன்னைக்கு பார்த்தேன் ஒருத்தன் வீலிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா. நீங்க அதை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க. அதான் நான் அவன்லாம் அல்பாய்ஸ்ல போக போறேன்னு நினைச்சு சிரிச்சு பார்த்தேன். ஆமா நீ எப்ப விழுந்து சாக போற?
பார்த்தாலே வண்டி தன்னால குடம் சாயுது. திடீர்னு உன்னை பார்த்தேன். I love you. எது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அதான் சொல்லிட்டியே. எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஐ லவ் யூ ஓல்டா சொல்லிக்கிட்டு அப்ரோச் பண்ற ஓல்ட் ரோமியோ நீ தான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணனா? எனக்கு கோவமா வருது, திரும்பி பார்க்காம ஓடிடு. அப்படியே கோத்திலே போய் லவ் பண்ணுவோமா? உங்கள மாதிரி பசங்களை பார்க்கும்போது ஏண்டா வளர்ந்தோன்னு வருத்தமா இருக்கு. எனக்கு கூட இவ்வளவு கல்லான பொண்ணை ஏன்டா லவ் பண்ணோன்னு வருத்தமா தான் இருக்கு. பட் யூ வர்த் இட் டியர். ஐ மிஸ் யூ இன் மை லைஃப். உன் பேர் என்ன? செந்தில் நாதன். செந்தில் நாதன் பேர் வச்சா இப்படி டார்ச்சர் பண்ணணுமா? சொப்பன சுந்தரினா இப்படி பிடிவாதம் பிடிக்கணுமா? டோன்ட் சே சொப்ன சுந்தரி, only சொப்னா. மாடனா? ஓகே ஓகே. சத்தியம் பண்ணு. சத்தியமா சொப்பன சுந்தரின்னு சொல்ல மாட்டேன். அது இல்ல, இனிமே பைக் வீலிங் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பைக் வீலிங் என்ன? சத்தியமா இனிமே பைக்கே ஓட்ட மாட்டேன். அப்ப திரும்ப சத்தியம் பண்ணு. எதுக்கு? பைக் மட்டும் ஓட்டுவேன்னு. சத்தியமா பைக் மட்டும் ஓட்டுவேன். அப்ப அப்படியே பைக்ல என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுறியா? என்னாச்சு? இப்ப நீ சத்தியம் பண்ணு. எதுக்கு? என்ன பைக்ல டிராப் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன்னு. சீ, சத்தியம். பரப்பலாம். இவ எனக்காக வராளா இல்ல பைக்குக்காக வராளான்னு தெரியலையே. தெரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேருக்கும் வைப்ரேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ, அம்மாக்கு தெரிஞ்சது செத்த. குடும்பமே சந்தோஷப்படும். ஏன்? பவுன் விலை 22,000 விக்குதுமா. லவ் மேரேஜ் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னாச்சு? வைப்ரேஷன் வேலை செய்யுது. ஏய், எங்கேயாவது போலாமா? மெரினா? அது வேண்டாம். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. ஹோட்டலுக்கு போலாமா? நீ புறப்படும் போது மறந்துடாம பர்ஸ் எடுத்து வச்சுக்க. நான் மறந்துட்டேன். நீ ஒரு சத்தியம் பண்ணணுமே. என்னன்னு? நான் உன் கூட பழகுனா என் பர்சுக்கு பாதுகாப்புன்னு தான் சத்தியம் போலான்னு. சத்தியம் போகலாமே. அங்க போயிட்டு பர்கர் அப்புறம் பட்டர் பர்ஸ் பாப்கார்ன் காலிடா. கோல்ட் காஃபி சாப்பிடலாம். போலாம். ஐயோ, ஹாய். ஏய் சொப்னா, மெரினா போலாமா? ஐயா, மெரினா மெரினா. இப்பலாம் வெயில் ஓவரா இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கும். அப்ப போலாம். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ, கரெக்ட். எப்படி வைப்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகுது பாரு. காதலிக்கிற பொண்ணுங்க நிறைய விட 1000 மடங்கு கிரிமினலுங்க. பி கேர்ஃபுல் டி மாப்ள. போகலாமே பசி. இப்படி 1 மாசம் கழிச்சு வானிலை இருக்கையெல்லாம் பார்த்து கூட்டு வந்தா கெடுத்து விட்டீங்களேடா. டேய் சுண்டல், சங்கு சுண்டல். சங்கு வேணுமா? டேய் சங்கு. சார், நான் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க சார். ஸ்டெல்லா ப்ரூ சார் சரியில்லை சார். அவர் எதுவுமே சொல்லித்தர மாட்டார் சார். எங்க போனாலும் அவர் மேல மரியாதையும் இல்லை சார். வீக்லி டார்கெட் கூட அச்சீவ் பண்ண முடியல சார். ஏஎஸ்எம் ஏறாரு சார். யோ ஸ்டெல்லா, என்னையா டீம் நடத்துற? ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா முடிச்சு காட்டணும். அப்படி முடியலையா மூடிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். அவர் கூட இருந்தா எனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச திறமையும் போயிடுமோன்னு பயமாகுது சார். ஆஃபீஸ்ல எல்லாரும் உங்களை தான் சார் பெருசா பாக்குறாங்க. நான் உங்ககிட்ட வேலை கத்துக்கிறேனே சார். எனக்கு வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய உழைக்கணும், ஜெயிக்கணும் சார். முதல்ல இந்த வெறித்தனமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படியெல்லாம் பேசுறது நிறுத்து. அப்புறம் எப்படி சார் முன்னேறது? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி என் ப்ராடக்டை வாங்குன்னு கெஞ்சி விற்கிறது ஹார்ட் ஒர்க். அதே கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரிய வச்சு அவனே அதை வாங்க வைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். அந்த கன்சியூமரை முழுசா புரிஞ்சுக்கணும்னா சேல்ஸை விட மார்க்கெட்டிங் தான் முக்கியம். எனக்கு இதெல்லாம் புரியுற மாதிரியுங்குது, புரியாத மாதிரியுங்குது சார். சொல்றேன், இந்த இடத்த நல்லா பாரு. உனக்கு என்ன தெரியுது? இது தெரியாதா சார்? நிறைய பொருள்லாம் ஒரே இடத்துல விற்கிற சூப்பர் மார்க்கெட்டு. சூப்பர் மார்க்கெட் இஸ் சூப்பர் மார்க்கெட்டிங். லெட் மீ டெல் யூ சம்திங். எப்போவுமே எந்த சூப்பர் மார்க்கெட்டில் நுழைஞ்சாலும் நம்ம பார்வை ரைட் கார்னருக்கு தான் போகும். ஸோ அந்த ஸ்பாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கோம். பார்வைக்கு அப்புறம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது ஸ்மெல். ஸோ லெஃப்ட் சைட் பாரு, அங்கே வாசனை வர்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல வாசனை கஸ்டமருக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறதால. உள்ள வந்த உடனே கையில் கூட எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? தெரியும் சார். பொருள்லாம் வச்சு எட்டுன்னு போகிறதுக்கு. ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்த கஸ்டமர் கிட்ட கூட கொடுத்தா உடனே கில்ட்டா ஃபீல் பண்ணி 10 ப்ராடக்ட்ஸ் வாங்குன்னு தான். அதே மாதிரி இந்த 3rd ரோவில் பிஸ்கெட், சாக்லேட்ஸ், குழந்தைங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அத்தியாவசியமாக தேவைப்படுற அரிசி, பால், பருப்பு இது எல்லாத்தையும் கடைசியில் தான் வச்சுருப்பாங்க. இவ்வளவு ப்ராடக்ட்ஸையும் தாண்டி தான் அங்கே வரணும்ல. ஸோ நீ கேஷுவலாக அங்கே இங்கெல்லாம் பார்த்து உனக்கு தேவைன்னு நினச்சி வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் விண்டோ பார்த்துருக்கியா? இல்லை சார். க்ளாக்கும் இருக்காது. ஏன்? உள்ள வர கஸ்டமருக்கு டைம் போகிறதே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லை, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உள்ள வரத்துக்கு ஒரு வழி, வெளியே போகிறதுக்கு வேறு வழி. கஸ்டமர்ஸ் வாங்க வந்தது மட்டும் வாங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல.
எல்லாத்துக்கும் மேலே பில் கவுண்டருக்கு பக்கத்தில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பில் போடுறதுக்கு லைனில் நிற்கும்போது கூட வாங்க வைக்கணும்னு தான். தோ டிவியில் ஓடுது நம்ம காம்படிட்டர் நியூ ஃபெடோரா கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ராடக்ட் என்னன்னு சொல்லாமலேயே விளம்பரம் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கியூரியோசிட்டி கிரியேட் பண்ணுறது. நம்ம கம்பெனியில் கூட இது என்ன ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் இவ்வளோக்குதா சார்? நான் சொன்னது வெறும் 10%. மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர். பிறந்த குழந்தைக்கு நிலாவை காட்டி அம்மா சோறு ஊட்டுறதுல இருந்து செத்தப்புறம் ₹1 வச்சு என் பணத்தை ஒழுங்கா புதடான்னு புதைக்கிறவன் கிட்ட சொல்றது ஒரு வித மார்க்கெட்டிங் தான். ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் மார்க்கெட்டிங். இனி எதை பார்த்தாலும் மார்க்கெட்டிங் பாரு சார். இனிமேல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தெறிக்க விட்றேன் சார். எனக்கு ஆதி நோட்டம் கட்சிக்கிறான்டா. அவன் என்னன்றான், ஹார்ட் ஒர்க் பண்ணாத ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்றான். கரெக்டா உள்ள எடுத்து வைக்க சொன்னேன், கூலி ஜாஸ்தியா கேட்கறான். என்னன்னு கேட்டா கோவிச்சு போயிட்டான். நான் வேணா எடுத்து உள்ள வச்சிடறேன் சார். அவன் கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் முன்னாடி அடிக்க வச்சிருக்கான் பாரு. எங்க பார்த்தாலும் அந்த ப்ராடக்டா இருக்கு. அவன்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கின்னு நம்ம ஹார்ட் ஒர்க்கையும் உள்ள சேர்த்து விட்டோன்னு வச்சுக்கேன், செம்மையா வரலாம். வெளியில வேலைக்கு வாங்கடா, லைஃபே மாறிடும்டா. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது ஆர்டர் சார் தரேன். இதே தான் சார் லாஸ்ட் டைமும் சொன்னீங்க. அடுத்த வாட்டி நான் உன்னை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆர்டர் தரேன். என்னையா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆர்டர் தரேன்னு சொன்னீங்க. ஏய் 9 மணி ஓடிய வந்த லூசாயா நீ? Hey, you must learn from him. He is a very smart guy. உனக்கு தான் என் ஆர்டர். கம் டு மை ஆஃபீஸ். தேங்க்யூ சார். இவர் அறிவு சாஃப்ரான்ல ஒர்க் பண்றாரு. ஹலோ பிரதர். இவங்க தான் நம்ம பஞ்சபூதங்கள். நிலம், ரியல் எஸ்டேட். இது காற்று, வேக்கம் கிளீனர், இது ஆகாயம், ஹிஸ்டரி சார். இது நெருப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ், இது நீர், வாட்டர் பியூரிஃபையர். இவங்கெல்லாம் வைக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன வைக்கிறீங்க? நான் கையில எது கிடைச்சாலும் எடுத்துருவேன். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாமா? எதுக்கு? இன்னைக்கு கேன் வாட்டர் வந்தே ஆகணும், இல்லைன்னா ஆளை மாத்தி போடுவேன். இந்த பிரச்சனைக்கு ஆர்வ வாட்டர் தான் கரெக்ட். ஆர்வோ வாட்டர். நீங்க பொருள் விற்க போற இடத்துல உங்க பொருள் இல்லாம வேற ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுவாங்களா? தமிழ்னா இருந்தாலும் பகிரங்கன்னு போட்டு படிச்சு பார்க்காம ஷேர் பண்ணுவானுங்க. ஒரே மகனோட நிறுத்திட்டியே. இன்னும் ஒரு மகனை பெற்றிருந்தா 10 ஊரு பழச்சிருக்கணுமா? ஒண்ணுதான் கேக்குறாங்க. என்ன அறிவு? இந்த நியூ ஃபெடோரா கம்பெனி ஆட் பத்தி கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லு கேட்போம். இது ரெண்டும் மாட்டோட கொம்பு சார். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது மாட்டு மடியில இருக்க காம்பு சார். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது கண்டிப்பா பால் விளம்பரம் தான் சார். இந்த சூரியன் தான் என்னன்னு புரியல சார். சூரியன் எதுக்குன்னா சூரிய ஒளியில தான் விட்டமின் டி இருக்கு. ஸோ விட்டமின் டி இருக்கிற பால்னு மென்ஷன் பண்ண தான் இப்படி போட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? விளம்பரம் கொடுத்தவனால கூட இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியாது சார். நீ உழைச்சு சம்பாரிச்ச பணத்துக்கு முழுசா கணக்கு எழுதியிருக்கேன். இந்தா. ஏமா பெத்த தாய்மானி, உங்ககிட்ட கணக்கு பார்க்கலாமாமா? பால் ஊட்டினதுக்கு சோறு ஊட்டினதுக்குலாம் எனக்கு கணக்கு பார்த்துருப்பியாமா நீ? பெத்த தாக்கிட்ட கணக்கு பார்க்குறவங்களாம் மனுஷனே கிடையாதுமா. அது இல்லடா, ஒரு 3000 ரூபாய் பாக்கி. 3000 இருந்தா 30,000 இருந்தா எல்லாம் உனக்கு தாமா. சாப்பிடே போடாங்க இவனே. பாக்கினா நம்ம கொடுக்க வேண்டிய பாக்கின்னு சொல்ல வந்தேன். நீ கொடுத்த காசு பத்தல. பத்தலையா? ஒழுங்கா கணக்கு கட்டு. கொடுத்த காசுலாம் என்ன பண்ண நீ? பாத்துக்க, நம்ம பால் சோறு பன்னீர் சோறுன்னு டயலாக் விட்ட. அதுக்கு தான் எல்லாத்தையும் கரீட்டா எழுதி வச்சிருக்கேன். மாசம் மாசம் நீயே எல்லாத்தையும் பாத்துக்க. உங்க அப்பன் கூட என்கிட்ட கணக்கை கேட்டதில்லை இது வரைக்கும். விடுமா, இப்ப என்ன? நான் உழைச்சி சம்பாரிச்சு கொடுத்துனே இருப்பேனா, நீ செலவு பண்ணினே இருப்பியான். ஒரு வார்த்தை உன்னை கேட்க மாட்டேன். பட் உண்மையிலே பாக்கியாமா? டேய் விடுமா. மே கமின் சார். இப்போ தான் அந்த ஆடை பற்றி ஒரு ஃப்ளாஷ் கிடச்சிது. நம்ம 2 பேரும் எம்டி கிட்ட போய் பேசுவோம் சார். என்ன விளையாடுறியா? இந்த கம்பெனியில் நான் எம்டியை பார்க்கறதுக்கே எனக்கு 10 வருஷம் ஆச்சு. நீ என்னமோ அவசரப்படுற? சரி, அது என்னது அந்த நியூ ஃபெடரா ஆட் மேட்ரு? என்னது? விட்டமின் டி என்ரிச் மில்க்ன்றது தான் நியூ ஃபெடோரா டார்கெட் பண்ணுறாங்க. அது குவைட் ஷுவர் அபவுட் இட். எஸ் சார். அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் நானே போய் அவர்கிட்ட சொல்கிறேன். என்ன ஃபார்முலா சார்? கால்சி காலிஃப்ளவர் தான். நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். கால்சி காலிஃப்ளவர். சார் இதுதான் ரைட் டைம். இப்போ போய் எம்டி கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆக்கிடுவார். நான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் சேரணும்னு ஆசைப்படுறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா? சார் நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்கணும்னு என்னோட ஆசை சார். நான் எம்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. யூ ஹவ் டன் a good job man.
சார் அந்த ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க. கால்சி. யா. குட் மார்னிங் சார். சார் சார் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு சார்? உள்ள வாங்க சார். டீ காஃபிலாம் சாப்பிட்டேன் சார் நான். உட்காருங்க. இந்த எல்இடி டிவிக்கு ஸ்டெபிளைசர் அவசியமா? ஆமாம் சார், இப்போ இருக்கிற வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்குலாம் வெடிச்சிடும் சார். ஓ டே மச்சி, சொல்றா. இதுக்கு முன்னாடி எல்இடி டிவி கம்பெனியில் தானே வேலை பார்த்தேன். ஆமா. அந்த டிவிக்கு ஸ்டெபிளைசர் அவசியமாடா? இல்ல தேவைப்படாதடா. ஸ்டெபிளைசர் இல்லைன்னா டிவி வெடிச்சிருமாமே. எவன் சொன்னான்? எவனோ நம்மளே ஏமாத்த பாக்குறான், ஜாக்கிரதையா இரு. சரி எங்கே இருக்கிற? இங்க பக்கத்துல தான் அக்கா கடையில. பசங்களாம் இருக்கிறாங்களா? ஆ கொஞ்சம் அர்ஜென்ட்டு, வீட்டுக்கு வாங்க. ஓகே. இப்போ சொல்லு, இந்த எல்இடி டிவிக்கு ஸ்டெபிளைசர் அவசியமா? ஏய் அறிவு, என்ன ஆ, பண்ற நீ? சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். உள்ள போ. டேய் நான் கூலி படையாண்டா, போட்டுருவேன். உட்கார்றா. இப்ப சொல்லு, இந்த டிவிக்கு ஸ்டெபிளைசர் அவசியமாடா? தேவையில்ல சார். தேவையே இல்லாதத இத்தனை பேரை ஏமாத்தி வித்துருக்கிறேன். ஏன்டா? சார் மந்த்லி டார்கெட் சார், அதான். நான் டார்கெட் ஓடி ஒவ்வொருத்தந்தா புடிங்கின்னு வந்தா நீ என்கிட்ட இருந்து புடிங்கின்னு போயிருவேன். நான் யார்ட்டடா போய் புடுங்கிறது? எவன் டார்கெட்டுக்கு நீ ஏன்டா ஓடுற? அறிவு, மா நான் அவன்கிட்ட பேசலாமா, என்கிட்ட பேசின்னு இருக்கிறேன். அவனும் என்ன மாதிரிதாம்மா, நீ என்ன மாதிரி தானடா. ஆமாம் சார். ஓ வீடு இப்படி தானடா இருக்கும். ஆமாம் சார். அப்புறம் ஏன்டா இங்க இருந்து எடுத்துன்னு போற? ஷூவை கழட்டு. சார் இது ஷூவை கழட்டுறா. ஓ உன் சாக்ஸில் பெருவிரல் ஓட்டியா? எனக்கு சுண்டு விரல். ஏன் புது சாக்ஸ் வாங்கல? 2 மாசமா வீட்டு பட்ஜெட்டில் துண்டு கொடுத்துருச்சு. 2 மாசமா சாக்ஸ் வாங்க முடியல. வாங்க முடியல சார். வேற என்னெல்லாம் வாங்கினேன்? சார் இன்ஸ்டால்மெண்ட்டில் டிவி ஒன்று வாங்கி போட்டேன் சார். இஎம்ஐ போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் சார். நமக்கு தேவையில்லாத ஆடம்பரத்தை விற்க மார்க்கெட்டிங்கில் ஆள் இருக்குது. நமக்கு தேவையான அத்தியாவசியத்தை விற்க ஒருத்தன் இல்லை. என்னது இது? சார் அது எனர்ஜி ட்ரிங்க் சார், வெயில் அலையிறோம்ல. இதுதான் குடிப்பீங்களோ? இல்லை சார், அதில் 8 விட்டமின் இருக்கா. 12 கெமிக்கலுக்கு தான். நீ என் வேர்வையை தான் உறிஞ்சுற, நான் ஒரு ரத்தத்தை உறிஞ்சு நிற்கிறேன். இது விஷமா, இதை தான் நான் வித்து நிற்கிறேன். டேய் என்னடா ஆச்சு? சார் தான்டா எல்இடி டிவிக்கு ஸ்டெபிளைசர் வித்தவர். ஏண்டா பால் பாக்கெட் வாங்கி பசுமாட்டுக்கே கொடுத்த மாதிரி சேல்ஸ்மேன் வீட்டிலே சேல்ஸ் பண்ண வந்திருக்க? உன் வேலை வேற எங்கேயா காட்ட வேண்டியதானே? ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன, மாசம் மாசம் ஒரு கம்பெனி, நீ வேலை பார்க்குற கம்பெனி தான் நம்பர் 1. வாய்க்கு வந்ததை சொல்லுவேன். என்ன பொருள் விற்கிறோன்னே தெரியாது, எதையாவது ஒன்று வித்துடணும். இதோ இவன் கஷ்டப்பட்டு மொபைல் வாங்குறவன்ட்ட தெஃப்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? ஃபோன் காணா போனா எவன்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்? அப்படியே கொடுத்தா 100க்கு 5 பேர் தான் கொடுப்பான், மீதி 95 பேர் கொடுத்த காசு லாபம்னு சொன்னல. அதெல்லாம் கேட்ட அன்னைக்கு நான் சிரிச்சேன். டேய் நம்மள மாதிரி 1 லட்சம் பேர் டெய்லி காலையில பொருளை பத்தியே தெரியாம கிளம்பிடுறான். எவன் கிடைச்சாலும் அவன் தலையில அதை கட்டிடணும். ஆனா நமக்கு தெரியலடா, அது நமக்குள்ளே தான் வித்துனுக்குறோம். நான் முன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்தா எனக்கே தெரியாம இன்னொருத்தன் பின் பாக்கெட்ல இருந்து 20 ரூபாய் எடுக்கிறான். தோ 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 இந்த வாட்டர் பியூரிஃபையர் இவன் தான் கொடுத்தான். வாழ்க்கை பூரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வாரம் பிரச்சனை. ஃபில்டர் மாத்தினே இருக்கிறேன். அந்த டேபிள் எனக்கு தேவையா இல்லையானே கேட்காம மேல் வீட்டுல இருக்குது கீழ் வீட்டுல இருக்குதுன்னு கொண்டாந்து என் வீட்லயே வித்துட்டு போயிட்டான். இப்படி பொருள்லாம் கொண்டு போய் போயஸ் கடன்லயோ போட்ல அப்படியே விற்க முடியுமா? எப்படிடா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மாசம் 10,000 ரூபாய் காணாம போதேன்னு பார்த்தா அது ஒருத்தன் திருடல, 100 ரூபாயா 100 பேர் திருடுறான். கரெக்டரா? நம்மெல்லாம் கூலிப்பட தான். எங்க இங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லு, போய் சொல்லாம ஏமாத்தாம பொருளை வித்தன்னு சொல்லுங்கடா. நம்மெல்லாம் பொருளை விற்கலடா, பொய்ய வித்துனுக்குறோம். இப்பெல்லாம் தயாரிக்கிறவனோட விக்ரம் அதிகமாயிட்டான். எது கிடைச்சாலும் நாம எப்படியாவது வித்துறோன்றதுனால அவனு எதை வேணாலும் எப்படி வேணாலும் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்பா போதுண்டா இந்த கேவலமான பொழப்பு, எனக்கு இதுல வர காசும் வேணாம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கினீங்களோ இல்லையோ, நான் புரிஞ்சுக்கினேன். மா வாணி ஃபீஸ் கட்டுறதுக்கு டெபிட் கார்டு கொடுத்தல, அதை கொடு. எதுக்கு? அதை கொடுமா. இந்த பாவப்பட்ட காசுல அவளுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அறிவு, உனக்கு தெரியும்ல, நாளைக்கு காசு கட்டலன்னா அவ பரீட்சை எழுத முடியாது. மா அவளுக்கு நான் வேற எப்படியாவது காசு ஏற்பாடு பண்ணி தரேன். இது வேணாம். என்னடா பண்ண நீ? என்ன அறிவு? என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் வேலைக்கு போனா அப்பா கண்ணு பேரு நீ சொல்ற. நான் வேலைக்கு போனா அங்க எல்லாருக்கும் உயிர் போகுதுன்னு இன்னொருத்த சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்ன யோசிக்க விடுமா? யோசிக்க விடு. என்ன சொல்ல? 8 மணி நேரம் ஒர்க்கர், 16 மணி நேரம் கன்சியூமர்.
24 மணி நேரமும் முதலாளிடா. என்கிட்டயே மார்க்கெட்டிங். சார் ஆதி சார் என்ன தலையில அடிபட்டு இல்ல ரத்தம் அது வருது? ஒண்ணும் இல்ல பரவாயில்ல சார். அந்த எம்டி எந்த அளவுக்கு வேணாலும் போவான். அவனை சும்மா விடக்கூடாது. அவனை பத்தி தெரிஞ்சுதான் அவங்க கிட்ட பேசும்போது அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். லேப் ரிசல்ட்ஸ் வரட்டும். உங்க எல்லாரையும் கிரிமினல் கேஸ்ல உள்ள தள்ளுறேன். நீங்க 2 நாள் செஞ்ச ப்ராடக்ட்ஸை கோடவுனோட எரிக்கிறேன். இனிமே முதலாளிக்கு எதிரா எவனும் இது எதுவும் ஆதாரமா செய்யக்கூடாது. வச்சு எம்டி அரெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும்? அதுக்காக எவ்வளவு பெரிய தப்பு பண்ணவன தண்டிக்காம இருக்க முடியுமா? ஆமா, இன்னும் சொல்ல சரிதான் சார். நீங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். ஹலோ சார். சார் ஐ அம் ஆதி ஃப்ரம் சாஃப்ரான் குளோபல் கன்சல்டன்சி. இன்னும் 10 மினிட்ஸ்ல என் அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்துருவாங்க. இதை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. இதோட எங்களுக்கு வேற என்ன சார் வேணும்? 42 ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் சார் காரணம். அவங்க ஃபேமிலிஸ்க்கு நீங்க கடவுளாவே ஆயிட்டீங்க. சிஇஓ ஆத்துக்கு ஏன் சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஓகே, ஆன் பிஹாஃப் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நான் சொல்றேன். ஆதி இந்த கம்பெனிக்கு சிஇஓ வரதுல எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. am I right? அப்புறம் என்ன யூனியன் லீடர்ஸ் நமக்கு ஓகே தானே? ஓகே தானே? உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? இதோ பாருங்க, நான் சொல்ற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா தான் சிஇஓ ஆக நான் சம்மதிப்பேன். என்னோட நண்பன் அறிவு விஷமில்லாத பொருள் தயாரிக்க எவ்வளவு போராடினான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவன் கண் முன்னாடியே அவனோட கனவெல்லாம் எரிஞ்சு போச்சு. அவனோட கனவு வேணா தற்காலிகமானதா இருக்கலாம், ஆனா நான் இப்ப சொல்ல போறது நிரந்தரமானது. இனிமே இந்த கம்பெனில கவர்மெண்ட் சொல்ற அளவுல தான் ப்ராடக்ட் தயாரிப்போம். அதனால என்ன லாபமோ நஷ்டமோ அது கம்பெனி ஏத்துக்கணும். இதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒத்துக்கணும். என்னையே நல்லவன் நம்ப வச்சுட்டேன். இனிமே நான் கலக்க சொல்றது நல்லதுன்னு நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இவ்வளோ நாள் கன்சியூமர்ஸை மட்டும் ஏமாத்திட்டு இருந்தேன். இனிமே ஒர்க்கர்ஸையும் சேர்த்து ஏமாத்த போறேன். நான் ஒர்க்கர்ஸ் கூட இருந்து அவங்களோட வழியை பார்த்துருக்கேன். அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு அவங்களோட சம்பளம் 3 மடங்கா உயரும்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ண. பணம்னு சொன்னதும் இந்த வேலைக்காரங்க நாய் மாதிரி வாலாட்டிட்டு இருந்துப்பாங்க. ஆதி, நீங்க சொல்ற எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நாங்க ஒத்துக்கிறோம். இனி இந்த சாஃப்ரன் கம்பெனிக்கு நீங்க தான் சிஇஓ. இது எல்லாத்தையும் விட முக்கியம், நான் சிஇஓ ஆகிறதுக்கு என் நண்பன் சம்மதம் சொல்ல. இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இவங்கள வச்சு என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். உன் கதை நல்ல வீரமா தானே ஆகுது. அதை வரையிற என் கதை மட்டும் ஏன் அப்படிங்குது? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். வீரமே ஜெயம். கடலுக்கடியில் புழுதியை கிளப்பிக் கொண்டு வந்தது அந்த நங்கூரம்.
கடல் உருமுது கேக்குதா, இடி முழங்குது கேக்குதா, இது என் கதை கேக்குதா, உன் காலடி வர வேக்குதா. கடல் உருமுது கேக்குதா, இடி முழங்குது கேக்குதா, இது என் கதை கேக்குதா, உன் காலடி வர வேக்குதா. டேய் இப்ப அடிங்கடா. சாரி தம்பி, காதை பத்தி நான் கேட்காதுன்னு நினைச்சேன் தம்பி. தண்ணியில மட்டும் தள்ளி விட்டுறாது, நீந்த தெரியாது தம்பி. நீ ஏதோ பேசுறேன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறேன்னு தெரியல. எனக்கு அவன் பேசுறது மட்டும்தான் கேக்குது. Ah!